ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அழகு 1 இலக்கணம் டாபிக் கீழே வரக்கூடிய லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மயங்கொலிகள் மயங்கொலிகள் அப்படின்னா 8. அதாவது நா நா ர ர ழ லா லா இந்த 8 எழுத்துக்களும் தான் மயங்கொலிகள். இந்த வேறுபாடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மயங்கொலிகள் வந்துட்டு நியூ புக்கில் அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஓல்டு புக்கில் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நம்ம வந்துட்டு 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அரண் 3 சுழியின் வந்தது அப்படின்னா மதில், பாதுகாப்பு, கோட்டை. 2 சுழி அரண் வந்தது அப்படின்னா சிவன். அன்னம் 3 சுழியின் வந்தது அப்படின்னா மேல்வாய் அன்னம். 2 சுழியின் அப்படி வந்ததுன்னா ஒரு பறவை, அன்னப்பறவையை குறிக்குது. நெக்ஸ்ட்டு ஆணி, நமக்கு தெரியும். இரும்பு ஆணிக்கு 3 சுழி நீ வரும், கூரிய இரும்பு துண்டு. 2 சுழி நீ வந்தது அப்படின்னா ஒரு மாதம், தமிழ் மாதம், ஆணி மாதத்தை குறிக்குது. அடுத்து ஆணை, ஆணை அப்படின்னா கட்டளை, அதாவது ஆர்டர். 2 சுழி நா வந்தது அப்படின்னா ஆணை, அதாவது யானையை குறிக்குது. அடுத்து 1 3 சுழியின் வந்தது அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம். 2 சுழியின் அப்படின்னா நினைத்துப்பார், நினை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஊன், ஊன் அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். ஊன் அப்படின்னா 2 சுழியின் வந்தது அப்படின்னா இறைச்சி. என்ன அப்படின்னா 3 சுழியின் வந்தது அப்படின்னா நினைக்க, எண்ணி பார்க்க. 2 சுழியின் வந்ததுன்னா கேள்வி, கேள்வி கேட்குறோம் இல்லையா, என்ன அப்படின்னு அந்த எண்ணெய். அடுத்து கணை, கணை அப்படின்னா அம்பு. 2 சுழினா வந்தது அப்படின்னா கணைத்தல், குதிரை கணைக்கிறது. அடுத்து கணம், கணம் அப்படின்னா நேரம், ஒரு கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கணம், கணம் அப்படின்னா பலு, சுமை, அதாவது வயிற்று குறிக்குது, வயிற்று. அடுத்து கான், கான் அப்படின்னா நமக்கு தெரியும் பார்க்குறது, பார்னு அர்த்தம். இந்த கான் வந்துட்டு நமக்கு தெரியும் காடு. தனி அப்படின்னா 3 சுழி நீ வந்தது அப்படின்னா அடங்கு, அதாவது வந்துட்டு கோபத்தை தனி அப்படின்னு சொல்லுவாங்க, அடங்குறது. அடுத்து 2 சுழி நீ வந்தது அப்படின்னா தனித்திருத்தல், தனிமையாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு துணி, சீலை, அதாவது புடவை, அதுபோல் இந்த துணி. அடுத்து 2 சுழி நீ வந்தால் துன்பம், கோபம், அச்சம். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஓல்டு புக் தான், 11th 12th இருக்குது. திணை அப்படின்னா நிலம், ஒழுக்கம், அதாவது குறிஞ்சி திணை, மருத திணைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 3 சுழி நா வந்தது அப்படின்னா நிலம், ஒழுக்கம். 2 சுழி நா வந்தது அப்படின்னா தானிய வகை, தானியங்கள் எல்லாத்தையும் நம்ம திணைன்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நான், நான் அப்படின்னா கயிறு, நாணம், வெட்கம், இந்த மீனிங் வரும். நான் அப்படின்னா தன்னை குறிப்பது, தன்மையிடம், நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நான். நெக்ஸ்ட்டு திண்மை, திண்மை அப்படின்னா 3 சுழியின் வந்தது அப்படின்னா வலிமையை குறிக்குது. 2 சுழியின் வந்தது அப்படின்னா தீமை. அடுத்து வன்மை, வன்மை அப்படின்னா பலம், வழங்குதல். 2 சுழியின் வந்தது அப்படின்னா வலிமை, அதாவது வந்துட்டு வன்கொடுமைக்கும் இந்த வன்மை தான் வரும், வன்கொடுமை. 2 சுழியின் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து அலை, அலை அப்படின்னா நமக்கு தெரியும் கடல் அலை, அப்புறம் அலைஞ்சு திரிகிறோன்னு சொல்லுவாங்க. ஸோ அலைந்து திரிதல், இதுக்கும் நம்ம இந்த லா தான் யூஸ் பண்ணணும். அடுத்து அழை அப்படின்னா கூப்பிடு அப்படின்னு மீனிங். அலை அப்படின்னா தயிர், பிசை, இது 2 மீனிங் இருக்குது. புற்றுன்னு வரும், புற்றுன்னு ஒரு மீனிங் இருக்குது. அலைக்கு புற்றுன்னு இன்னொரு மீனிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு இலை, மரம், செடி, கொடிகளின் இலை தெரியும். இழை அப்படின்னா செய்ன்னு ஒரு மீனிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நூல் இழை. இலை அப்படின்னா இந்த இலைக்கு வந்துட்டு மெலிந்து போதல், இழைச்சி போகிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மெலிந்து போதல். அப்புறம் உலை, உலை அப்படின்னா சமைக்க உலை வைத்தல், உலைக்களம். நெக்ஸ்ட் இந்த உழை வந்துட்டு உழைப்பு, பாடுபடுதல்.
இந்த உலை வந்துட்டு பிடரி மயிர் சேரு. வயலில் இருக்கும் இல்லையா சேரு, உலைன்னு சொல்லுவோம்ல, அந்த உலைக்கு வந்துட்டு இந்த லா தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒலி. ஒலி அப்படின்னா ஓசை, சவுண்டை குறிக்கும். இந்த ஒலி வந்துட்டு அழிந்து விடு, அழித்து விடு, தொலைத்து விடுன்னு அர்த்தம். இந்த ஒலி வெளிச்சம், பதுங்கிக்கொள், ஒளிஞ்சிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒலிக்கு வந்துட்டு இந்த லீ தான் யூஸ் பண்ணணும். கலை. கலை அப்படின்னா வித்தை, கலைந்து போதல். களை அப்படின்னா மூங்கில். கலை அப்படின்னா வயலில் களை எடுத்தல், முகத்தின் ஒளி, களையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த லா தான் யூஸ் பண்ணணும். அதே போல் வயலில் போய் களை எடுப்பாங்க, அதுக்கும் இந்த லா தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளி. கிளி அப்படின்னா அச்சம், பயம். இந்த கிளிக்கு வந்துட்டு துண்டாக கிழித்தல், கோடு கிழித்தல். கிளி அப்படின்னா நமக்கு தெரியும், பறவையை குறிக்கும். நெக்ஸ்ட்டு தலை. தலை அப்படின்னா முதன்மை, சிரசு, சிரம்னு சொல்லுவாங்க, நம்ம உடல் உறுப்பு, அந்த தலை. தழை அப்படின்னா புல், இலை முதலியன. இந்த தலைக்கு வந்துட்டு கட்டுதல். நெக்ஸ்ட்டு தாலி. தாலினா நம்ம திருமண தாலி, கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம். தாழி அப்படின்னா குடம், மாயகன்ற பாண்டம். தாலி அப்படின்னா ஒரு வகை பனை சொல்கிறாங்க. அடுத்து குழம்பு தாளித்தல். வலை அப்படின்னா மீன்பிடி வலை. வழை அப்படின்னா ஒரு வகை மரம், சுரப்புன்னை மரம். வலை அப்படின்னா பொந்து, வளையல், வளைவு. இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த லா தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வால். நமக்கு தெரியும், நாய் வால்னு சொல்லுவோம் இல்லையா, விலங்கின் வால் பகுதி. அப்புறம் வெண்மையும் குறிக்குது இந்த வால். வாழ் அப்படின்னா உயிர் வாழ்கிறது, உயிர் வாழ், பிழைத்திரு. வால் அப்படின்னா இது வந்து கருவியை குறிக்குது, வெட்டும் கருவி, ஒளி பொருந்திய. நெக்ஸ்ட்டு வாழை. இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. வாழை அப்படின்னா இளம் பெண்ணு. இந்த வாழை வந்து மர வகை, நமக்கு தெரியும். இந்த வாழை வந்துட்டு மீன் வகை, வாழை மீன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து அரி அப்படின்னா திருமால், சிங்கம், காய்களை அரி. காய் கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் இந்த அரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அரி. அரி அப்படின்னா அறிந்து கொள், தெரிந்து கொள்னு அர்த்தம். அடுத்து அலரி. அலரி அப்படின்னா அலரிப்பூ, வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா அலரி செடி. ஸோ அலரி செடிக்கு வந்துட்டு இந்த லா தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அலரி. அலரி அப்படின்னா அலரி அழுவாங்க இல்லையா, அழுதுன்னு அர்த்தம். இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல். இந்த இரத்தலுக்கு வந்துட்டு சாதல்னு அர்த்தம். உறவு அப்படின்னா வலிமை. இந்த உறவுக்கு வந்துட்டு சுற்றம்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு உரை. உரை அப்படின்னா சொல், அதாவது வந்து திருக்குறள் உரை, உரை எழுதுவாங்க இல்லையா. ஸோ இந்த ரா வந்துட்டு உரைக்கு வந்து யூஸ் பண்ணணும். இந்த உரை வந்துட்டு தலையணை உரை, கவர். எரி அப்படின்னா தீ, தீக்கு யூஸ் பண்ணணும். இந்த எரி எப்படின்னா வீசு, தூக்கி வீசுறது, அதுக்கு எரின்னு அர்த்தம். கரி அப்படின்னா நமக்கு தெரியும், யானை. நெக்ஸ்ட்டு கறி. இந்த கறி வந்துட்டு காய்கறி, மிளகு, அப்புறம் வந்து நம்ம கோழிக்கறி, அதுக்குமே இந்த ரீ தான் யூஸ் பண்ணணும். அடுத்து குரங்கு. குரங்கு அப்படின்னா வானரம். இந்த குரங்கு அப்படின்னா தொடையை குறிக்குது. கூரை அப்படின்னா வீட்டுக்கூரை. இந்த கூரை வந்துட்டு துணி. இதுவுமே வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கூரை, கூரை, இதுவுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சீரிய அப்படின்னா சிறந்தன்னு அர்த்தம். இந்த சீரிய அப்படின்னா சினந்த, அதாவது கோபமாக இருக்கிறது. பறவை அப்படின்னா தெரியும், கடல். இந்த பறவை வந்துட்டு பறவையாகிய உயிரினம், பறக்கும் இல்லையா அந்த பறவை. நெக்ஸ்ட்டு மறை. மறையும் வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். மறை அப்படின்னா மானை குறிக்குது, தாமரையும் குறிக்குது. மறை அப்படின்னா வேதம், இன்னொரு மீனிங் வந்துட்டு கடவுள்.
நெக்ஸ்ட்டு அலை. அலை அப்படின்னா கடல் அலை. இந்த அலை வந்து புற்று. இந்த அலை வந்துட்டு கூப்பிடு. இலை நமக்கு தெரியும், மரம் செடி கொடிகளின் இலை. இலை மேலேயே பார்த்துட்டோம், அது எல்லாமே இலைத்தல்னு வரும். இழை அப்படின்னா நூல் இழை. இன்னொரு மீனிங் வந்துட்டு செய்ன்னு பார்த்தோம், மேலே பார்த்தோம். கலை அப்படின்னா கவின் கலைகள். இந்த கலை வந்து நீக்கு, பயிர்களை நீக்கிறது, அது சொல்கிறாங்க. அடுத்து கழை அப்படின்னா மூங்கில். நெக்ஸ்ட்டு தலை, ஓர் உறுப்பு. தலை அப்படின்னா விலங்கு. மேலே பார்த்தது வந்து 12th வரும்னு நினைக்கிறேன், இதெல்லாமே 11th வரும். ஸோ அதை ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு தழை. தழை அப்படின்னா தழைத்தல். வலி அப்படின்னா வலிமையும் குறிக்குது. வலித்தல் பெயினாக இருக்கும் இல்லையா, அதுக்குமே இந்த ரீ தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பலி, காற்றுன்னு அர்த்தம். இந்த வழிக்கு பாதை. அலகு. அலகு அப்படின்னா பறவையின் மூக்கு. இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ரிப்பீட்டாக கேட்பாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் இருக்கும். பறவையின் மூக்கு. இந்த அலகு வந்துட்டு பெண் மயிலை குறிக்குது. அழகு அப்படின்னா கவின், வனப்பு, எழில் எல்லாமே குறிக்கும். நெக்ஸ்ட்டு அனல். அனல் அப்படின்னா தாடி. அனல் அப்படின்னா நெருப்பு. அனல் மின் நிலையம்னா இந்த நான் தான் யூஸ் பண்ணுவோம். ஆணி அப்படின்னா இரும்பால் ஆன ஆணி, இரும்பு ஆணி. ஆணினா தமிழ் மாதம். ஊன் அப்படின்னா உணவு. ஊன் அப்படின்னா இறைச்சி. 3 சுழினா கணம் அப்படின்னா கூட்டம். 2 சுழினா கணம் அப்படின்னா பாரம். இதெல்லாமே மேலே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பேன் அப்படின்னா காப்பாற்று. பேன் அப்படின்னா 2 சுழி இன்னும் வந்ததுன்னா தலையில் வாழும் பேன். மனம் 3 சுழினா வந்ததுன்னா நறுமணம். 2 சுழினா வந்தது அப்படின்னா உள்ளம். மனை 3 சுழினா வந்ததுன்னா உட்காரும் மனை. உட்காரும் பலகை. மனை அப்படின்னா வீட்டு மனை. மான் அப்படின்னா பெருமை, மாண்பு அப்படின்னா சொல்லுவாங்க. 2 சுழியின் வந்தது அப்படின்னா புள்ளிமான். முன்னாள் அப்படின்னா 3 நாள். முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள். நெக்ஸ்ட்டு தேநீர். தேநீர் அப்படின்னா டீ, தேயிலை, நீர். இந்த தேநீர் வந்ததுன்னா தேன் போலும் இனிய நீர், தேன் கலந்த நீர், அந்த மீனிங்கில் வருது. திணை அப்படின்னா தானிய வகை, ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். இந்த திணை 3 சுழினா வந்ததுன்னா ஒழுக்கம், நிலம். கணை. கணை வந்துட்டு இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, இங்கே வந்துட்டு 2 சுழினா தான் வரணும், மிஸ்டேக் அது. கணை அப்படின்னா குதிரை கணைக்கிறது. இந்த கணைக்கு வந்துட்டு அம்பு வரும். 3 சுழினா வந்தால் கணை, அம்பு. அடுத்து இதெல்லாமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மேலே நம்ம பார்த்தது தான் எல்லாமே. மரம் அப்படின்னா தாவரம். இந்த மரம் அப்படின்னா வீரத்தை குறிக்கும். நெக்ஸ்ட்டு ஊன். ஊன் அப்படின்னா இறைச்சியை குறிக்கும். ஊன் அப்படின்னா உணவு குறிக்கும். அதாவது இறைச்சி அப்படின்னா ஊன் உயிரிகளின் உணவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கறி. இந்த கறி வந்துட்டு அடுப்பு கறி, விறகடுப்பில் சமைப்போம் இல்லையா, அந்த கறி. இந்த கறி வந்துட்டு காய்கறி, அப்புறம் கோழிக்கறி, இந்த மாதிரி நான்வெஜ் அதுக்கு வரக்கூடிய கறி. நெக்ஸ்ட்டு அரி. அரி அப்படின்னா திருமால்னு பார்த்தோம், அப்புறம் சிங்கம் பார்த்தோம், இன்னொரு மீனிங் பார்த்தோம். சரி, ஓகே. அடுத்து வந்துட்டு அரி அப்படின்னா நினை, அறிந்துகோள், அந்த மீனிங்கில் வரும். அடுத்து பனி. 2 சுழி நீ வந்தது அப்படின்னா பனிக்காலம். 3 சுழி நீ வந்தது அப்படின்னா வேலை. களி. களி. களி அப்படின்னா களிப்புடன், மகிழ்வுன்னு அர்த்தம். இந்த களி வந்துட்டு சனி. நலனை பிடித்திருந்த களி நீங்கியது, நலனும் களிப்படைந்தான். இந்த களி வந்துட்டு மகிழ்ச்சியை குறிக்குது, களிப்புடன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு விலை. நமக்கு தெரியும், விலை அப்படின்னா விலை குறைந்தது. இந்த விலை வந்துட்டு விளைச்சல். ஒலி, சவுண்டு. இந்த ஒலி வந்துட்டு வெளிச்சம். இந்த விழி வந்து அழைப்பு, விழிப்பு ஒலி கேட்டேன் அப்படின்னா அழைப்பு. இந்த விழி வந்துட்டு கண்விழி. நெக்ஸ்ட்டு
ஒரு அப்படின்னா ₹1. இந்த வந்துட்டு ஒறுப்பு கட்டணம், தண்டனை, ஃபைன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுபோல் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. மனம் அப்படின்னா நம்ம உள்ளம், மனசு. இந்த மனம் வந்துட்டு வாசனை. மலரின் மனத்தில் மனத்தை பறிகொடுத்தேன். நெக்ஸ்ட்டு மரம், மேலேயே பார்த்தோம். மரம்னா தாவரம், மரம் வந்து வீரத்தை குறிக்குது. ஊன் அப்படின்னா இறைச்சி, ஊன் அப்படின்னா உணவு. கல் அப்படின்னா நம்ம மலையில் இருப்பது கல். இந்த கல் வந்து குடிப்பாங்க இல்லையா, பனையில் இருப்பது கல், பனையிலேருந்து எடுப்பாங்க இல்லையா கல், அந்த கல். நெக்ஸ்ட்டு பறவை. இந்த பறவை அப்படின்னா கடல். இந்த பறவை வந்து பறக்கிற பறவை. இரத்தல் அப்படின்னா மேலே பிச்சை எடுத்தல்னு பார்த்தோம். இரத்தல் அப்படின்னா சாதல். அடுத்து பரி. பரி அப்படின்னா தெரியும், குதிரை. இந்த பரி வந்து வழிப்பறி. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் கேட்டிருக்காங்க, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மேலே பார்த்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. பனி அப்படின்னா இங்கே வந்துட்டு 2 சுழினி வரும், இங்கே வந்து 3 சுழினி வரும், வேலையை குறிக்குது. நெக்ஸ்ட்டு விடுமுறையே கழிப்புடன், அதாவது மகிழ்ச்சியாக கடக்கிறாங்க. ஸோ இந்த களி வரும். இங்கே வந்துட்டு கழிக்க விரும்பினா இந்த கழி வரும். இது வந்து பார்த்துக்கோங்க, மேலே என்ன பார்த்தோமோ அதுதான் இங்கேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. வெல்லம். வெல்லம் அப்படின்னா இனிப்பு, நம்ம சாப்பிட்ற வெல்லம். இந்த வெல்லம் வந்துட்டு பெருநீர் பரப்பு, மழை பெஞ்சு வெல்லம் வரும் இல்லையா, அந்த வெல்லத்துக்கு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாலை. பாலை, இந்த பாலை வந்துட்டு பாலை நிலம். இந்த பாலை வந்துட்டு தென்னம்பாலை, தென்னை மரத்தில் இருக்கும் இல்லையா தென்னம்பாலை, அந்த பாலையை குறிக்குது. அடுத்து காலைனா நமக்கு தெரியும் அதிகாலை. இந்த காலை வந்து காலை மாடு. இலை நமக்கு தெரியும். இழை வந்துட்டு நூல் இழை, அப்புறம் செய்னு ஒரு மீனிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இறைக்கு வந்துட்டு தீனி உணவு. பாம்பு இறை விழுங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த இறை வந்துட்டு தீனி உணவு. இந்த இறை வந்துட்டு வேதம், கடவுள், இது ரெண்டுமே குறிக்கும். அடுத்து தலை. தலை அப்படின்னா விலங்குன்னு மீனிங் இருக்குது, கட்டுதல்னு இன்னொரு மீனிங் இருக்குது. இந்த தழைக்கு வந்துட்டு புல், தழைத்தல், இலை. நெக்ஸ்ட்டு இதுவுமே மேலே நம்ம பார்த்தது தான், லைட்டாக பார்க்கலாம். அறை அப்படின்னா பாதியை குறிக்குது. இந்த அறை வந்துட்டு கட்டட பகுதி, ரூமை குறிக்குது. உரை அப்படின்னா சொல்ல அர்த்தம். இந்த உரை வந்துட்டு தலையணை உரை. கரை அப்படின்னா கடற்கரை. இந்த கரை வந்துட்டு நம்ம சட்டக்கரை. கூரிய அப்படின்னா கூர்மையாக இருக்கிறது. இந்த கூரி அப்படின்னா நீ என்ன சொன்ன அந்த மீனிங். கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. இந்த கூரை வந்துட்டு கூரை புடவை. நெக்ஸ்ட்டு பறவை. பறவை அப்படின்னா கடல். இந்த பறவை வந்து பறக்கிற பறவை. இறங்கு அப்படின்னா மனம் இறங்கு, இறங்கி வருது, அது வரும். இந்த இறங்கு அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு, அந்த இறங்கு. இந்த இறங்கு வந்துட்டு கீழ்ப்படிதல், அந்த அதுபோல் மீனிங் வரும் இறங்கு. எரிதல். எரிதல் அப்படின்னா தீ எரியிறது. இந்த எரிதல் வந்துட்டு தூக்கி வீசுறது. இறை அப்படின்னா இப்போ பார்த்தோம், உணவு, தீனி. இந்த இறை வந்து வேதம், மறை. நெக்ஸ்ட்டு மனம். மனம் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த மனம் வந்துட்டு 3 சுழினா வந்ததுன்னா வாசனை, 2 சுழினா வந்தது அப்படின்னா உள்ளம். இந்த பனி வந்துட்டு வேலையை குறிக்கும். இந்த பனி வந்துட்டு குளிர்காலத்தை குறிக்கும். ஆணினா இரும்பு. ஆணி அப்படின்னா தமிழ் மாதம். நெக்ஸ்ட்டு அலை அப்படின்னா கடல் அலை. அழை அப்படின்னா கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். இந்த அலைக்கு வந்து பார்த்தோம் நம்ம புற்று. நெக்ஸ்ட்டு தயிர், பிசை, 3 மீனிங் பார்த்தோமா. அடுத்து இலை. இலை நமக்கு தெரியும். இழை அப்படின்னா நூல் இழை. இலை அப்படின்னா இலைத்தல். உலை அப்படின்னா சமைக்க உலை வைக்கிறது, அந்த உலை, உழைப்பு. இந்த உழைக்கு வந்து உழைப்பு. இந்த உலை வந்து மன உளைச்சல். நெக்ஸ்ட்டு கலை. கலைக்கு நம்ம என்ன பார்த்தோம், கவின் கலை, அதுபோல் மீனிங். களை அப்படின்னா மூங்கில். களை அப்படின்னா களையை நீக்கிறது, வயலில் உள்ள களையை நீக்கிறது. அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு. அழகுனா நமக்கு தெரியும்.
அழகு அப்படின்னா பெண் மயிலை குறிக்குது. நெக்ஸ்ட்டு வாள், நாயின் வாள். வாழ்னா வாழு, வாழ விடு, அதுபோல் வாழ்வு. நெக்ஸ்ட்டு வாள், வாள்னா கருவி. இங்கே தாள் அப்படின்னா நாக்கு, தாழ் அப்படின்னா கீழ்ப்படிதல், தாழ்ந்து போகிறது. தாள் அப்படின்னா பாதம்னு ஒரு மீனிங் இருக்குது. அப்புறம் காகிதம், நமக்கு தெரியும் பேப்பர். நெக்ஸ்ட்டு ஆள், ஆள் அப்படின்னா ஆலமரம். ஆள் அப்படின்னா மூழ்குன்னு அர்த்தம். ஆள் அப்படின்னா மனிதனை குறிக்குது. சரி, ஓகே. இது எல்லாமே வந்துட்டு மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இதோட பழைய புக் முடிஞ்சிச்சு. இதுலேருந்து புது புக் நமக்கு. வானம் அப்படின்னா 3 சுழி நா வந்தது அப்படின்னா வெடின்னு அர்த்தம். 2 சுழி நா வந்தது அப்படின்னா ஆகாயம். பனினா வேலை. இந்த பனிக்கு வந்து குளிர்ச்சி, நமக்கு தெரியும். புது புக்கில் அவ்வளவா இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். விலை, விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு. இந்த விலைக்கு வந்து உண்டாக்குதல், விளைச்சல். விழை அப்படின்னா விரும்புறது. இலை அப்படின்னா செடியின் இலை. இலை அப்படின்னா மெலிந்து போதல். இந்த இழை வந்துட்டு நூல் இழை. அப்புறம் இன்னொரு மீனிங் செய்யணும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு உலை. ஃபுல்லாகவுமே இது எல்லாமே ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்கேயும் இருக்குது. ஓல்டு புக்கை நல்லா படிச்சுக்கிட்டாலே நமக்கு போதும். இப்போ வந்துட்டு உலை. இந்த உலை வந்து சமைக்கிற உலை. இந்த உலை வந்துட்டு மன உளைச்சல். உழைனா உழைப்பு. வலி அப்படின்னா நமக்கு வலிக்கும் இல்லையா, அந்த வலித்தல். இந்த லீ வந்துட்டு காற்று. இந்த வழி வந்துட்டு பாதையை குறிக்கும். நெக்ஸ்ட்டு கலை, நமக்கு தெரியும். கவின் கலை. கலைனா களை எடுக்கிறது, களை நீக்கிறது. களைனா மூங்கில். இந்த கணை வந்துட்டு குதிரை கணைக்குது. 3 சுழி நா வந்தது அப்படின்னா அம்பு. இந்த குறை வந்துட்டு நாய் குறைக்குது. இந்த குறை வந்துட்டு குறைவு, அதுக்கு வரக்கூடிய குறை. இந்த பொறி வந்து நெல்லில் பொறி செய்வோம் இல்லையா, அந்த பொறி. இந்த பொறி வந்து பொரித்தல், கல்வெட்டு பொறிக்கிறாங்க, அதுபோல் வரதுக்கு இந்த ரீ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதான் கொடுத்துருக்காங்க. அறம். இந்த அறம் வந்துட்டு நேர்மையான வழி, அதாவது அற வழியில் போகிறது, அந்த அறம். இந்த அறம் வந்துட்டு ஒரு கருவி. மனம் அப்படின்னா நம்ம உள்ளம். இந்த மனம் வந்து வாசனை. நெக்ஸ்ட்டு தலை. தலைனா உறுப்பு. இந்த தலை அப்படின்னா விலங்கு கட்டுதல். இந்த தழை வந்துட்டு புல் இலை தழைத்தல். நெக்ஸ்ட்டு கலை. கலை அப்படின்னா கவின் கலை. இந்த கலை வந்து நீக்கிறது, களைனா மூங்கில். இந்த அலை வந்துட்டு கடல் அலை, அப்புறம் வித்தைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அலை அப்படின்னா இந்த அலைக்கு தான் பார்த்தோம் புற்று. புற்று தயிர் பிசை, இந்த 3 மீனிங் வருது இந்த அலைக்கு. நெக்ஸ்ட்டு விலை. இந்த விலை வந்துட்டு ரேட்டு, மதிப்பு. இந்த விலை வந்துட்டு விளைச்சல். இந்த விலை வந்து விரும்பு. நெக்ஸ்ட்டு ஏரி. ஏரி அப்படின்னா குளம். இந்த ஏரி அப்படின்னா மேலே ஏரி. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. இந்த கூரை வந்து புடவையை குறிக்குது. நெக்ஸ்ட்டு கரை அப்படின்னா ஆற்றின் கரை, கடற்கரை. இந்த கரை வந்துட்டு சட்டை கரை. குளவி அப்படின்னா இந்த குளவி வந்துட்டு தேன் இருக்கு இல்லையா, பூச்சி, அந்த குளவி. இந்த குழி வந்து குழந்தையை குறிக்கும். நெக்ஸ்ட்டு வாழை. வாழை அப்படின்னா மீன் வகை. இந்த வாழை வந்து மரம். இந்த பறவை வந்துட்டு கடலை குறிக்குது. இந்த பறவை பறக்கிற பறவை. நெக்ஸ்ட்டு மறை அப்படின்னா தாமரை. மறைனா வேதம், கடவுள். நெக்ஸ்ட்டு அலைனா கடல் அலை. அழைனா வரவழைத்தல். சரி, ஓகே. இது மட்டும் பார்த்துக்கோங்க. குளவினா பூச்சி. இந்த குழவினா குழந்தை. இதோட முடியுது நமக்கு நியூ புக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிரம் என்பது டேஷ். சிரம்னா என்னது, தலை. ஸோ இந்த லா வரும். இலைக்கு வேறு பெயர் தழை, இது வரும்.
நெக்ஸ்ட்டு வண்டி இழுப்பது காளை. காளை மாடு தான் வண்டி இழுக்கும். நெக்ஸ்ட்டு கடலுக்கு வேறு பெயர். கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. ஸோ இந்த ரா வரும் பறந்ததுக்கு. நெக்ஸ்ட்டு கதவை மெல்ல திறந்தான். திறந்தானுக்கு இதான் வரும். நெக்ஸ்ட்டு பூ வந்து மனம் வீசும். 3 சுழி நா வரும் மனத்துக்கு. 2 சுழி நா வந்துட்டு நம்ம உள்ளம். நெக்ஸ்ட்டு புலியின் கண் சிவந்தன. இந்த கண் தான் நம்ம கண்ணை குறிக்குது. குழந்தைகள் பந்து விளையாடினர். பந்து இதான் வரும். நெக்ஸ்ட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். இதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு 6th 12th வரைக்கும் நியூ புக்கு அண்டு ஓல்டு புக்கு ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டோம். எல்லாமே நியூ புக்கில் பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஓல்டு புக்கில் கவர் ஆகியிருந்தது தான். ஸோ ஓல்டு புக்கை ஃபுல்லாக பார்த்தாலே போதும் நமக்கு. நியூ புக்கில் அவ்வளோவா இல்லை, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ.